ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே கலெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் வே ஆஃப் டீச்சிங் சேனலில் இப்போ நம்ம கிரேட் 8ஓட சயின்ஸ் சாப்டர் 1ஓட டுட்டோரியல் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சாப்டர் 1 எக்ஸ்ப்ளோரிங் த இன்வெஸ்டிகேட்டிவ் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ், இந்த சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஹைலைட் பண்ணிக்கலாம், நீங்களும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. We don't want you to just learn new facts, we want you to learn how to find new facts. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை மட்டும் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் நியூ ஃபேக்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணிக்க மட்டும் படித்தாலே போதும், ஏன்னா மற்றெல்லாம் தேவை கிடையாது. இந்த புக்கில் என்ன இருக்குது, எப்படி கொஷின் கேட்க அதுதான் சொல்கிறாங்க மற்றலாம். On the left hand page of the bottom, you will find the image of a root symbolizing the deep solid foundation of knowledge that keeps us connected to our environment, tradition and other cultural natural heritage. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பேஜில் பாட்டமில் ரூட் மாதிரி இருக்குல்ல, எதை சிம்பிளைசைஸ் பண்ணுதுன்னா, நாலேஜ் கீப் கனெக்ட் என்விரான்மெண்ட், ட்ரெடிஷ்னல், கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜோட கனெக்டடு ஹெல்ப் பண்ணிடும். ஓகே, top corner you will find a kite soaring in the sky, reminding us that curiosity must take flight if we are to explore the unknown. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட் பேஜில் டாப்பில் கைட் மாதிரி தெரியுதா, இது எதை சிம்பிளைசைஸ் பண்ணுதுன்னா, curiosity must take flight if we are exploring the unknown. curiosity ரொம்ப இருக்குன்னு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு together symbolizes the root and the kite, invites stay grounded real observation, allowing ideas soar towards horizons. இப்போ ரூட்டு அப்புறம் கைட் ரெண்டும் எதை இன்வைட் பண்ணுதுன்னா, ஸ்டே கிரவுண்டடு, ரியல் அப்சர்வேஷன், உண்மையானது, அலோவிங் ஐடியாஸ் சோர் டுவர்ஸ், இதை தான் அது இன்வைட் பண்ணுது. அப்புறம் ஹரிசோன்ஸ்க்கு மீனிங் என்னென்னா, த லைன் வேர் த எர்த் அண்ட் ஸ்கை அப்பியர் டு மீட். ஓகே, இந்த ஒரு லைன் இருக்கும், அந்த எர்த்துக்கும் ஸ்கைக்கும் ரெண்டும் மீட் பண்ணிக்கும், அது பேர் தான் ஹரிசோன்ஸ். நெக்ஸ்ட்டு you will also notice some patterns in the lines at the bottom of the pages, where or some hidden scientific thoughts in this as well. இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இது நிறைய ஹிடன் தாட்ஸை வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைன்ஸு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 3, ஃபைண்ட் அவுட் நியூட்ரிஷன் ஃபுட்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடி எப்படி நம்ம இன்ஃபெக்ஷன்கிட்ட ஃபைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா, ஃபைண்ட் அவுட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டு, நியூட்ரிஷன் ப்ரெசண்ட்டாக இருக்க ஃபுட்டை சாப்பிட்ணும், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அப்புறம் மெடிசன் போட்டுக்கணும், எப்படின்னா வேக்சினேஷன் மாதிரி மெடிசன் இன்டேக் பண்ணிக்கணும். அது எது ஹெல்ப் பண்ண ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், அப்புறம் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு while the magnetic effect help motors run and machine function. இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குல்ல, மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா ஒற்றை எஃபெக்ட், அது மோட்டர்ஸையும் மிஷின்ஸையும் ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு
திஸ் ஃபினாமினா டிபெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து ஒரு ஃபினாமியா டிபெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபினாமியானா என்னென்னா அ ஃபேக்ட் ஆர் அன் ஈவெண்ட் இன் நேச்சர் ஆர் சொசைட்டி எஸ்பெஷலி ஒன் தட் இஸ் நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த மூணை பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பாதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மிச்சம் அதை கண்டுபிடிக்கணும். அதை ஃபினோமியான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். Forces make objects speed up, slow down or change direction. Forces வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடை வந்து ஏற்றுது, அப்புறம் வந்து ஸ்லோ டவுன் வந்து பண்ணுது, ஆர் சேஞ்ச் டேரெக்ஷனையும் வந்து பண்ணுது, டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு பாலை வந்து தூக்கி போட்டோன்னா அது மேலே போய் கீழே வரதுக்கான வந்து ஃபோர்ஸ் மூலியமாக தான். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸு. லீட் அஸ் டு ஐடியா ஆஃப் ப்ரெஷர். ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவும் கொடுக்குது, ப்ரெஷருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குது அந்த ஃபோர்ஸ் வந்து. கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஆர் டிசைடு ஹவு ஏர் மூவ்ஸ். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், இது வந்து ரெண்டுமே வந்து இந்த ஏரோட எப்படி வந்து ஏர் வந்து மூவ் ஆகிற மூலியமாக தான் ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரிசல்ட் அ ஜென்டில் ப்ரீஸ். அப்புறம் வந்து அது எந்த வந்து ரிசல்ட் பண்ணால் ஜென்டில் ப்ரீஸ். இப்போ வந்து ஜென்டில் ப்ரீஸை லைட் அண்டு ரெஃப்ரெஷிங் ஏர் தான் வந்து இந்த ஜென்டில் ப்ரீஸுக்கு வந்து மீனிங். ஓகேயா? Stronger pressure lead to strong winds, something even cyclones. இப்போ ஸ்ட்ராங் ப்ரெஷர் வந்து இருக்குல்ல, ஸ்ட்ராங் ப்ரெஷர் அது வந்து எதை வந்து லீட் பண்ணால் ஸ்ட்ராங் விங்ஸ், அதாவது ரொம்ப ஹெவியான காற்று. எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோனு ஒரு ஸ்ட்ரோம் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4. Forces are connected to powerful weather events like storm and cyclone that affect our daily lives, agriculture and even other safety. Forces in the storms, cyclones affect our daily lives, agriculture and even our safety. இது வந்து எப்படி வந்து இந்த ஸ்ட்ரோமும் சைக்ளோனும் வந்து எப்படி கேஸ் ஆகுங்கன்னா ஃபோர்ஸ் மூலியமாக தான். Everything around us is made of teeny particles. Material solid particles cannot move, while in gases they can move around freely. இப்போ வந்து எல்லாமே டினி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம எவ்ரிதிங் அரௌண்ட் அஸ் வந்து மேக் பண்ணது அந்த டினி பார்ட்டிகல்ஸ் தான். மெட்டீரியல்ஸ் லைக் சாலிட் பார்ட்டிகல்ஸ் cannot move, while gases வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக மூவ் பண்ணுது. அதுதான் சொல்கிறாங்க. சேஃப்டி கிளாசிஃபை மெட்டீரியல்ஸ் அரௌண்ட் அஸ். இப்போ வந்து 2 வகையாக வந்து மெட்டீரியல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணேன். ஒன்று வந்து எலிமெண்ட்ஸ், இன்னொரு வந்து மிக்சர்ஸ். இப்போ எலிமெண்ட்ஸ் தான் வந்து பியூர் சப்ஸ்டான்சஸ். ஓகே, அப்புறம் 3 இருக்குது, எலிமெண்ட்ஸ், கம்பவுண்ட்ஸு, அப்புறம் வந்து மிக்சர்ஸு. எலிமெண்ட்ஸ்னால் பியூர் சப்ஸ்டான்சஸ்ஸு. கம்போனன்ட்ஸ்னால் two or more elements bonded together. கம்போனன்ட்ஸ் 2 இல்லாத அது மேலே இருக்க பொருள் வந்து கம்பைன் ஆச்சுன்னா அது கம்போனன்ட்ஸ். அப்புறம் வந்து மிக்சர்னால் கம்பைன்ஸ் தட் கேன் பி செப்பரேட்டட் பிசிக்கலி. மிக்சர்ஸ்னால் வந்து காம்பினேஷன் தட் கேன் பி செப்பரேட்டட் பிசிக்கலி. இதுதான் வந்து மிக்சருக்கு வந்து மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஆஃப் லைட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரை வந்து முதல்ல பார்த்தோம். இப்போ வந்து வேர்ல்ட் ஆஃப் லைட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. Light rays reflect off flat and curved mirrors and bend while passing through lens and help us understand working of many objects around us. இப்போ வந்து லைட் வந்து ஏதாவது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு லைட் வந்து பட்டுச்சுன்னா கண்ணாடியில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அதை வச்சு பெண்ட் ஆகும். இது வந்து லென்ஸ் அண்ட் ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து அந்த லைட்டை வந்து லைட் ரேசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
இப்போ இது எப்படி வந்து நடக்குன்னா image in a shiny metal spoon or how correctly glasses help many of us. இதுதான் வந்து இதுக்கு வந்து மீனிங். நாட் ஜஸ்ட் பாலிஷ்டு மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட்டு. பாலிஷ்டு மிரர் மட்டும் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, ஆனால் மூணும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சன்னோட லைட் வந்து மார்னிங்கில் எடுத்து மூன் வந்து ராத்திரி வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து நாட் ஒன்லி பாலிஷ் மிரர். இதுதான் வந்து இந்த பேராகிராஃப்க்கு வந்து மீனிங். இப்போ வந்து லூமினேட்டுன்னா மீனிங் என்னென்னா to shiny light or an object making it brighter, visible or easier to study. ஓகே, இதான் வந்து லூமினேட்டருக்கு வந்து மீனிங். நெக்ஸ்ட், periodic cycles of moon passes allowed humans to come up with the first calendars combining sunrises, sunset, lunar cycles or for object linked to the motion of object. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீரியாடிக் சைக்கிள்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து மூன் ப்ரைஸு. அந்த காலத்தில் வந்து கேலண்டருக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு. கம்பைனிங் சன்ரைசஸ், சன்செட், லூனா எக்லிப்ஸ் லிங்க் டு த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதோட பார்ட் 1 வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. பார்ட் 2ல் வந்து நம்ம பேஜ் நம்பர் 5, 6 and 7 வந்து பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.